ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்கழி மாதம் 3ஆம் நாள் நாம் சொல்ல வேண்டிய திருப்பாவை பாசுரம் பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அது பார்த்தீங்களா? அதே மாதிரி மார்கழி மாதத்தில் இன்னொரு சிறப்பு வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ரா 10 ரொம்ப விமரிசையாக நடக்கும். இப்போ தொடங்கி பகல் 10 நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதென்ன பகல் 10 ரா 10? ஒவ்வொரு வருஷமும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவை நேர்முக வர்ணனை செய்கிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. எல்லா வருஷமும் ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும்போது அதை நான் நேரலையில் அதை பற்றி நான் பேசுவேன். அந்த சமயத்தில் பகல் 10 ரா 10 பற்றி மக்களுக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு. அதென்ன பகல் 10 ரா 10? திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை சேவிக்கிறார். அன்றைக்கு கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம், அவருடைய பிறந்த நாள். அன்றைக்கு பெருமாளை சேவித்து பாசுரங்களை பாடுறார். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேற இல்லையா? திருமங்கையாழ்வாருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே. அப்ப பெருமாள் கேட்டார், உன்னுடைய பாசுரங்களால் யாம் மனம் மகிழ்ந்தோம், உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே, பிறந்த நாள் வேற, ஏதாவது கேளு. திருமங்கையாழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன வேணா கேட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன கேட்டார்னா, பெருமாளே, நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை எல்லாம் நீர் கேட்க வேண்டும்னு விண்ணப்பம் பண்ணார். அதனால பெருமாள் அதற்கு சம்மதிக்க வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாட்கள் நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரிலிருந்து எழுந்தருள செய்வாங்க. அவருடைய பாசுரங்களை பாடுகிற வழக்கத்தை திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்திலே ஏற்படுத்தினார். அது 10 நாட்கள் நடக்கும். அதன் பிறகு அந்த பழக்கத்துல ஒரு சின்ன தொய்வு வந்தது. நாதமுனிகள் அவதாரம் செய்கிறார். அவர்தான் 4000 திவ்ய பிரபந்தங்களை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். இன்னைக்கு நம்ம ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? என்னுடைய பதிவுகள்லயே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். நோய் இருந்தா இந்த பாசுரம் சொல்லுங்க, செல்வம் வேணும்னா இந்த பாசுரம் சொல்லுங்க, வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பாசுரம் சொல்லுங்க, இப்படி நான் நிறைய பாசுரங்களையே நான் உங்களுக்கு பரிகாரமா கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் நமக்கு யார் தொகுத்து கொடுத்தானா? நாதமுனிகள் தான் தொகுத்து கொடுத்தார். அவருடைய காலத்துல நம்மாழ்வார் பாசுரங்களை எல்லாம் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசியில ஆரம்பிச்சு 10 நாட்கள் பாடுற அந்த வழக்கம் இருந்தது இல்லையா? அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாட்கள் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களை எல்லாம் பாடணும் அப்படின்ற ஒரு மரபை ஏற்படுத்தினார்கள். அதுதான் பகல் 10 ரா 10. வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாட்கள் மற்ற ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை எல்லாம் பெருமாளுக்கு பாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆழ்வார்களினுடைய தமிழ் என்பது அவ்வளவு அழகான தமிழ். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு 10 நாட்கள் நம்மாழ்வார் பாசுரங்களை பாராயணம் செய்வார்கள். அதுல கைத்தல சேவைன்னு நடக்கும். நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கிற அந்த நிகழ்வெல்லாம் இந்த நாட்களிலே நடைபெறும். இதுதான் பகல் 10 ரா 10. நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் இரவு நேரத்துல பாராயணம் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு பேரு ரா 10. மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களை எல்லாம் பகல் நேரத்துல படிப்பாங்க. அதனால அதுக்கு பேரு பகல் 10. வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தசமி அன்றைக்கே விரதத்தை ஆரம்பிச்சிடணும். ஏகாதசி முழுக்க விரதம் இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன பெருமாள் பாடல்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். ஆழ்வார் பாசுரங்களை சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பாசுரம்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அதை சொல்லுங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்குமா நகருளானேன் பாடுனார். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாசுரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஏகாதசி அன்றைக்கு உபவாசம் இருக்கணும், இரவு கண் விழிக்கணும், அதிகாலையில சொர்க்கவாசல் திறப்பு பார்க்கணும். மறுநாள் துவாதசி அன்றைக்கு தான் நம்ம விரதத்தை நிறைவு பண்ணுவோம். அந்த பாரணை பண்ணும்போது அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஏன்? ஏறக்குறைய 1.5 நாட்கள் நம்ம பட்டினியா இருக்கும், பசியா இருக்கும்.
விரதம் இருக்கும் இல்லையா, அப்போ வயிற்றுல புண்ணு இருக்கும். அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய உணவாகவும் விரதத்தை முடிக்கும் போது இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத சொல்லி வச்சாங்க. இதுதான் ஏகாதசி அன்றைக்கு விரதம் இருக்கக்கூடிய முறை. ஒருவேளை எங்களால விரதம் இருக்க முடியாது, இரவு கண் விழிக்க முடியாதுன்னா தப்பே கிடையாது. பெருமாளினுடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் ஸ்ரீச சீனிவாசன் ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நாராயணா என்கிற நாமத்தை சொல்லுங்க. என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி பெருமாளை வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.